ஹாய் ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சோள மாவு வச்சு பண்ண போகிற டயட் மஃபின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் ஆஃப் சோள மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் ஆஃப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நான் ரீஃபைன் பண்ணாத ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். இன்னும் மோர் ஹெல்த்தியர் ஆப்ஷனுக்கு ஒரு 4 or 5 டேட்ஸை வந்து 1/2 an hour பாலில் ஊற வச்சு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேன், 1 கப் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன், 60% டார்க் சாக்லேட் உள்ள கோகோ பவுடர் எடுத்திருக்கேன், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்திருக்கேன், 1 பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம மாவையும் சால்ட்டு பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாம் அரை கப்பு ஃபுல்லாக ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பால் ஆட் பண்ணுங்கள். லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு வந்து நமக்கு மஃபின் ப்ளஃபியாகவும் நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு கன்சிஸ்டன்சி நல்லா தெரியும். ஸோ நீங்கள் இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் எடுத்தால் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குமோ அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு மஃபினுக்கு கரெக்டான ஒரு பதம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கப் கேக் மஃபின் ட்ரேயில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிங்க அப்படின்னா குக்கிங் டைம் 30 minutes. 30 minutes நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சூப்பரான ப்ளஃபியான சாஃப்டான ஹெல்தியான மஃபின்ஸ் ரெடி ஆயிரும். ஹார்ட்லி 100 கேலரிஸ் இருக்கும் ஒரு மஃபின். அண்ட் ஒரு மஃபின் சாப்பிட்டாலே நமக்கு ரொம்ப ஃபில்லராக இருக்கும். ஸோ இட்ஸ் குட் சாய்ஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் டயட் அண்ட் ஆல்சோ கிட்ஸுக்கும் நம்ம இது கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு பார்க்கலாம்.